பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை மாலை தலங்கம அக்குரேகுடையில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி ஒன்றில் முன்னால் நடந்த நாட்டையே உலுக்கிய சட்டத்தரணி ஒருவரினதும் அவருடைய மனைவியினதும் மிலேச்சத்தனமான கொலையின் மிக முக்கிய ஆதாரம் ஒன்று வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சிகாகோ நகரில் நடப்பது போல நடந்த ஒரு மின்னல் வேக கொலை இது. காரில் வந்த சிலர் பல்பொருள் அங்காடிக்கு சென்றுவிட்டு வாகனத்தில் ஏறிய தம்பதி மீது சரமாரியாக துப்பாக்கி தூட்டாக்களை தீர்த்திருந்தார்கள். தம்பதி இரத்த வெள்ளத்தில் ஸ்தலத்திலேயே இறந்து போனார்கள். இறந்தவர்களினுடைய அடையாளங்களும் உடனே பளிச்சென்று வெளிச்சத்துக்கு வந்தன. புத்திக்க வலவாராய்ச்சி எனப்படும் 47 வயது நிரம்பிய கிரிமினல் வழக்குகளில் ஆஜராகும் சட்டத்தரணியும் அவரது 38 வயது நிரம்பிய மனைவியுமே இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள். மொத்தம் 12 தோட்டாக்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் சொல்லப்படும் நிலையில், இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வண்டியின் இலக்க தகட்டு நம்பர் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போலீசார் இந்த வண்டியானது இந்த கொடூரத்துக்கு பிறகு ஹோமாகம, அதுபோல அத்துருகிரிய, கொட்டாவ, மாக்கும்புர ஆகிய பிரதேசங்களிலூடாக பயணம் செய்திருப்பதாக சிசிடிவி ஆதாரங்களிலிருந்து தெரிய வருவதாகவும், இந்த பிரதேசங்களில் பயணம் செய்தவர்களினுடைய கார்களில் உள்ள கேமராக்களில் இந்த வண்டியினுடைய வீடியோ படங்கள் பதிவாகி இருந்தால் மேலதிக விசாரணைகளுக்கு தந்து உதவுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறது போலீஸ். இந்த கொலையினுடைய சூத்திரதாரியாக கரந்தெனிய சுத்தா எனப்படும், இப்போது வெளிநாடு ஒன்றில் தலைமறைவாகி கொண்டு இலங்கையின் பாதாள வலையமைப்பு ஒன்றை வழிநடத்தி வரும் பெயர் போன நிழலுலக தாதாவே சம்பந்தப்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இன்னும் இது உறுதி செய்யப்படவில்லை. இந்த கொலை நடந்த இடமும் சாமானிய இடம் அல்ல, இராணுவ தலைமையகம் இருந்த பகுதி. ஆக இலங்கை சரித்திரத்தில் சிஐடி வாசலில் கொலை நடந்திருக்கிறது, நீதிமன்றத்துக்குள்ளே கொலை நடந்திருக்கிறது. இதோ இப்போது இராணுவ தலைமையகம் அருகிலும் நடந்து சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தரணியினதும் அவரது மனைவியினதும் கொலைக்கு சொல்லப்படும் காரணம்தான் அபூர்வமாக இருக்கிறது. இந்த சட்டத்தரணி இத்தனைக்கும் கரந்தனிய சுத்தாவுக்காக நீதிமன்ற வழக்குகளில் ஆஜராகும் நபர். அப்படி இருக்க தன் ஆஸ்தான சட்டத்தரணியையே ரெட் சிப் போட்ட சிட்டி ரோபோ தன்னை உருவாக்கிய டாக்டர் வசீகரனை கொல்ல துணிந்த மாதிரி இதற்கு கொல்ல துணிய வேண்டும் என்று கேள்வி எழுகிறது. ஆனால் பதில்தான் குதர்க்கமானது, தெளிவில்லாதது. இதற்கு சொல்லப்படக்கூடிய காரணம் என்னவென்றால், கரந்தனிய சுத்தாவின் சட்டத்தரணியாக இருந்து கொண்டே குறித்த நபர் கரந்தனிய சுத்தாவை பற்றிய தகவல்களை திரட்டி கரந்தனிய சுத்தாவினுடைய பிரதான எதிரியான லொக்குபெட்டிக்கு வழங்கினார் என்பதுதான் சொல்லப்படக்கூடிய காரணம். இது தவிர இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று போலீஸ் தரப்பு ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஆனால் எல்லோராலும் ஊகிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதற்கு பெரும் ராக்கெட் சயின்ஸ் அறிவு எல்லாம் தேவையில்லை. அது என்னவென்றால், கரந்தனிய சுத்தா நாட்டை விட்டு தப்பியோடி இருப்பது அவரது உண்மையான கடவுச்சீட்டை பயன்படுத்தி அல்ல, ஒரு போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி தான் அவர் இலங்கையை விட்டு தப்பி ஓடி இருந்தார். இலங்கை அரசு அண்மையில் தேடப்படும் குற்றவாளிகள் 103 பேரின் தகவல்களை இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசுக்கு வழங்கியிருந்தது. அதில் கரந்தனிய சுத்தா என்ன பெயரில் இலங்கையில் இருந்து தப்பி சென்றாரோ அதே பெயரும் பாஸ்போர்ட் இலக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ்போர்ட்டும் போலி பெயரும் எப்படி வெளிநபர்கள் வசம், அதாவது காவல்துறை வசம் சென்றது என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. டாக்டரிடமும் வக்கீலிடமும் பொய் சொல்லக்கூடாது என்பார்கள். கரந்தனிய சுத்தா தன்னுடைய சட்டத்தரணியிடம் சுயசரிதையை ஒப்புவிக்க போய்தான் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமானதாகவும், ஆகவே கரந்தனிய சுத்தா தன்னுடைய சட்டத்தரணியை போட்டு தள்ளியதில் இந்த காரணமும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதேவேளை கரந்தனிய சுத்தாவினுடைய சட்டத்தரணி ஒரு பெயர் போன இலங்கை ஆட்டி படைத்து வரும் ஒரு பாதாள உலக கிரிமினலுக்கு வக்கீலாக இருந்தார் என்பதற்காக சட்டத்தரணிகள் மீது ஒரு ஏளன பார்வை சமூக ஊடகங்களில் விழுந்திருக்கும் நிலையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெகுண்டு எழுந்திருக்கிறது. சட்டத்தரணிகளினுடைய சேவையை நாடி வரும் யாருக்கு வேண்டுமானாலும் பணி செய்ய அவர்களால் முடியும் என்றும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தம் மாநாட்டை கூட்டப் போவதாகவும் அதில் முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் சொல்கிறது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம். இலங்கை சட்டத்தரணிகளினுடைய கருத்துக்களுக்கு ஒத்த கருத்துக்களையே சட்டம் சம்பந்தமான பூரண தெளிவுடைய பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சட்டத்தரணி ஒருவர் யாராவது ஒரு நபருக்காக வாதாட முன்வந்தால் அந்த நபரின் பொருளாதார மட்டம், சமூக அந்தஸ்து போன்ற எதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அவர் பாதாள உலகத்துடன் தொடர்பில் இருந்தவராக குற்றம் சாட்டப்பட்டாலும் சரி,
போதை மாஃபியாவுடன் தொடர்பில் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டாலும் சரி, அவர்களுக்கும் சட்டத்தரணிகள் மூலம் சேவையை பெற்றுக்கொள்ளும் உரிமை இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். அப்படி எந்த ஒரு சட்டத்தரணியும் ஆஜராகாமல் போனால் அரசு செலவில் ஒரு சட்டத்தரணியை நியமிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்வதாகவும் மேலும் சொல்கிறார்கள். ஒரு கிரிமினலுக்காக வாதாடலாமா என்று நம் பொது புத்தி கேட்கிறது. ஆனால் சட்டம் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது. ஆகவே சட்டம் தான் முக்கியம். இங்கே நடந்தவைகளை பார்க்கும்போது கரந்தரிய சுத்தாவினுடைய சட்டத்தரணி கரந்தரிய சுத்தாவுக்கு நேர்மையாக இருக்கவில்லை என்ற காரணத்துக்காகவே அவரது மனைவியோடு சேர்த்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி, யார் இந்த கரந்தனிய சுத்தா? கரந்தனிய சுத்தா ஒரு முன்னாள் கமாண்டோ படை வீரர். கரந்தனிய அம்பலாங்குட எல்பிட்டியை எங்கும் போதை நெட்வொர்க்குகளை ஏற்படுத்தி கட்ட பஞ்சாயத்து, கொலைகள் என்று பாதாள நெட்வொர்க்கையும் விரிவுபடுத்தி மக்களை விரண்டோட செய்தவர். கரந்தனிய மக்கள் பெரிதும் மதித்த ஒரு வைத்தியர் இருந்தாராம். அவர் ஏழை எளிய மக்களிடம் காசு வாங்குவதில்லை, இருப்பவர்களிடம் மட்டும் வாங்கி கொண்டு கடமையை கண்ணாக செய்த ஒரு வைத்தியர். அந்த அப்பாவி வைத்தியரை எந்தவித இரக்கமும் இன்றி கொலை செய்ததுதான் கரந்தனிய சுத்தா தன்னுடைய கொடூரத்தை ஆரம்பித்து வைத்த இடம். இது தவிர எஸ்டிஎஃப் அதிகாரி ஒருவரினுடைய கொலை, சிறைச்சாலை அதிகாரி ஒருவரினுடைய கொலை, பிஹெச்ஐ அதிகாரி ஒருவரினுடைய கொலை, ஒரு சிறிய குழந்தை உட்பட ஒரு குடும்பத்தையே கொலை செய்த கொடூரம் என்று ஏகப்பட்ட வன்முறை அத்தியாயங்களால் நிறைந்தது கரந்தனிய சுதாவினுடைய இருண்ட வாழ்வு. கரந்தனியவினுடைய சன்னிதானத்தில் யாராவது எதிர்த்து பேசினால் அவர்களுக்கு உடனடியாக மரணம் பரிசாக வழங்கப்பட்டது. இப்படி ஏகப்பட்ட அரசு ஊழியர்களினுடைய மரணத்துக்கும் பொதுமக்களின் மரணத்துக்கும் காரணமான கரந்தனிய சுத்தா ஒரு கட்டத்தில் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். சரி, இப்போது என்ன நடக்கிறது? முன்பு ஒன்றுபட்டு இயங்கிய பாதாள குழுக்களுடன் மோதி கொண்டிருக்கிறது கரந்தனிய சுத்தாவினுடைய அணி. கரந்தனிய சுத்தாவின் தகவல்களை லொக்கோபெட்டிக்கு கொடுத்ததற்காகத்தான் சட்டத்தரணி கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படும் ஒரு காரணத்தில் இருந்து ஊகிக்கலாம் இந்த பாதாள குழுக்களுக்கிடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறையின் அகோரத்தை. சரி, இப்போ இந்த கதைகளில் வரக்கூடிய லொக்கோபெட்டி யார்? எல்லா வரைபடங்களையும் ஒரே பேப்பரில் கீறி பார்த்தால் இன்னும் எளிமையாக உங்களுக்கு விளங்கிவிடும். சில மாதங்களுக்கு முன்பு அம்பலாங்குட நகர சபையினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி மேயர் வேட்பாளரும் வர்த்தக நிலைய உரிமையாளருமான ஸ்ரீமன் கோசல சில்வா என்பவர் கொல்லப்பட்ட போது இதன் பின்னணியிலும் லொக்கோபெட்டி இருப்பதாக சொல்லப்பட்டது. பாதாள மிலேச்சத்தனங்களுக்கு பெயர் போன ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஸ்ரீமன் கோசல சில்வா கரந்தனிய சுத்தாவினுடைய ஆள். சரி, கரந்தனிய சுத்தாவின் ஆளை கொல்லும் அளவுக்கு லொக்கோபெட்டிக்கு என்னதான் பிரச்சனை என்ற கேள்விக்கு பதில் நமக்கு தெரியாது. எல்லாம் பாதாள கொடுக்கல் வாங்கல்கள் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த வலையமைப்புக்குள் நாங்கள் போகலாம். இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்து அழைத்து வரப்பட்ட கெஹல்பத்தர பத்மே குழுவின் கலாட்டாக்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருந்த போது உனாகுருவே சாந்த என்ற ஒரு பெயர் கௌரவ வேடத்தில் தோன்றியது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 700 கிலோவுக்கும் மேல் ஐஸ் போதைப் பொருட்களை நாட்டுக்கு அனுப்பி வைத்து திடீர் கவனத்தை பெற்ற வெளிநாடொன்றில் வாழும் பாதாள புள்ளிதான் அவர். அவரும் மற்றொரு கொலைஞர், மற்றொரு பக்கா கிரிமினல். கரந்தனிய சுத்தாவினுடைய தொழில்முறை எதிரியும் கூட. உங்களுக்கு தெரியும், 2024ஆம் ஆண்டு சுரேந்திர வசந்த பெரேரா எனப்படும் கிளப் வசந்த என்ற பாதாள உலக பேர்வழி கொல்லப்பட்டார். இந்த கொலையை கஞ்சிப்பான இம்ரான் என்ற பாதாள உலக தாதா நடத்தியிருந்தார். கதையில் ஏன் இத்தனை கேரக்டர்கள் வருகிறது என்று யோசிக்க வேண்டாம். எல்லாமே நமக்கு தெரிந்த பெயர்கள் தான். இந்த பயங்கரத்தை கொஞ்சம் பொறுமையாக கேட்டால் இது இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கதை தான். கஞ்சிப்பான இம்ரான், மாகந்துர மதுஷ், பொடிப்பெட்டி, லொக்குப்பெட்டி, ரொட்டும்ப அமில, உனாகுருவே சாந்த எல்லாம் ஒரு செட், ஒரு கும்பம். இங்க ஏரியா உள்ள வராதே என்று குறுநில மன்னர்கள் போல பேட்டைகளை பகிர்ந்து கொண்டு அட்டூழியம் செய்தவர்கள். கஞ்சிப்பான இம்ரானும் மாகந்துர மதுஷும் ஒன்றாகத்தான் 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். மாகந்துர மதுஷ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்க கஞ்சிப்பான இம்ரானுக்கு பிணை வழங்கப்பட்டது. உடனே கஞ்சிப்பானை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார். மாகந்துர மதுஷ் போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்ட பின்னர் கஞ்சிப்பான இம்ரான் மதுஷ் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார். கிளப் வசந்த மதுஷிடமிருந்து பெரும் தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு திருப்பி தராமல் இருப்பதால் அவருக்கு மேலுலகுக்கு விசா கொடுத்து அனுப்பி வைத்தார். கஞ்சிப்பான இம்ரான் என்று சுருக்கமாக இந்த உலகம் அதை அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக KPI என்ற கிளப் வசந்தவை சுட்ட தோட்டாக்களில் குறித்திருந்தார் கஞ்சிப்பான இம்ரான். இந்த கொலையை கஞ்சிப்பான இம்ரானினுடைய வழிகாட்டலில் உனாகுருவே சாந்தவும்
லொக்குபெட்டி என்ற மற்றொரு பாதாள உலக கேடியும் இணைந்து நடத்தி இருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் நிரூபணமானது. லொக்குபெட்டி கடந்த மே மாதம் பெலாருஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். இவ்வளவுதான் லொக்குபெட்டியினுடைய குட்டி காவியம். மதுஷ், கஞ்சிபான இம்ரான் போன்ற கொலைஞர்களினுடைய பாசறையில் வளர்ந்து சொந்தமாக கேடித்தனம் செய்யும் அளவுக்கு முன்னேறிய தொழிலதிபர் தான் லொக்குபெட்டி, உனாகுருவே சாந்த போன்றவர்கள். அதாவது இரண்டாம் நிலை தலைவர்களாக இருந்து பெரும் புள்ளிகளானவர்கள். உனாகுருவே சாந்த தேடப்படும் குற்றவாளி. இந்த லொக்குபெட்டி இப்போது பூச சிறையில் இருக்கிறார். எத்தனை தடவை பூச சிறை கூடத்தை புரட்டி போட்டு தேடினாலும் லொக்குபெட்டியினுடைய சிறை கூடத்தில் இருந்து கைத்தொலைபேசிகள் பிடிபடும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு செல்வாக்கான நபர்களை சிறை மண் தரிசித்துக் கொண்டிருக்கிறது என்று. லொக்குபெட்டிக்கும் அம்பலாங்குட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் கோசல சில்வாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையின் மையப்புள்ளி என்ன? அம்பலாங்குட நகர தேவாலயம் ஒன்றின் பணி செய்து கொண்டிருந்த ஒருவரை போலீஸ் கைது செய்தது. கப்புவா என்று அழைக்கப்பட்ட இவர் தான் லொக்குபெட்டி, பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் சம்பாதித்தவைகளை வெள்ளையாக்கியவர். இதை போலீசுக்கு அப்படியே போட்டு கொடுத்தது கராந்தனிய சுத்தாவினுடைய மைத்துனர். லொக்குபெட்டியினுடைய கோடிக்கணக்கான சொத்துகள் பறிமுதலாக அந்த கோபத்துக்கு வஞ்சம் தீர்த்தார் லொக்குபெட்டி. போட்டு கொடுத்த கராந்தனிய சுத்தாவினுடைய மைத்துனருக்கு மேலுலக விசா கொடுத்தார். இதனால் கடுப்பான கராந்தனிய சுத்தா கண்டபடி ஒரு கொலை வேள்வியையே நடத்த தொடங்கினார். லொக்குபெட்டியின் சகாவான உனாகுருவே சாந்தவின் மாமனாரும் மாமியும் கொலை உண்டதெல்லாம் இந்த கொடூரத்தில் அடங்கக்கூடிய விஷயங்கள். ஒரு கொலைக்கு பல கொலைகள் என்று ரத்தம் தெரித்தது. சரியான சந்தர்ப்பம் வரை அடங்கி போயிருந்த லொக்குபெட்டி குழு கரந்தனிய சுத்தாவின் வலது கையான அம்பலாங்குட நகரசபை ஐக்கிய மக்கள் சக்தி அபேட்சகர் கோசல சில்வாவின் கதையை முடித்தது. அம்பலாங்குட கொலை நடந்து 2 மாதங்கள் கழித்து மீண்டும் கரந்தனிய சுத்தா தன்னுடைய சட்டத்தரணியையே தீர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆள்மாறி தொடரக்கூடிய இந்த பயங்கரம் இன்னும் எத்தனை பேரை பலி கொள்ளுமோ என்றுதான் அச்சமாக இருக்கிறது. கொஞ்ச நாட்களாய் அடங்கி இருந்த பாதாள பயங்கரவாதம் மீண்டும் தலையெடுத்திருப்பதற்கான சமிச்சைகளாகவே இவற்றை நோக்க முடியும். நேற்று இரவும் களுத்துறையிலும் ஜிந்துப்பிட்டியிலும் துப்பாக்கிச் சூடுகள் நடந்திருக்கின்றன. ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இங்கே அடிபட்டு இறப்பவர்கள் எல்லாமே பாதாள உலக பேர்வழிகள். அவர்கள் இறக்கும் போது அவர்களது ஃபைல்களும் நிரந்தரமாக மௌனித்து போய்விடுகின்றன. அரசுக்கு பாதாள உலகத்தின் கணக்கை தீர்ப்பதும் இந்த ஆண்டில் பெரும் சவாலாக இருக்க போகிறது. இதை நிறுத்த சில அதிரடிகளை நம்பினால்தான் சாத்தியப்படும் என்று ஒரு கருத்தும் கூட நிலவுகிறது. அதாவது பெயர் போன ஒரு சில கிரிமினல்களுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்து தான் சமூகத்தில் பேசப்படுகிறது. இலங்கையில் இந்த வாரம் மட்டும் 15 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் மரண தண்டனை வழங்கப்பட்டாலும் இப்போது நிறைவேற்றப்படுவதில்லை. ஆயுள் தண்டனையில் உள்ளே இருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டு அத்தனை சட்டவிரோத காரியங்களையும் செய்கிறார்கள். சரி, இந்த பதிவினுடைய நிறைவில் நாம் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்ட செவ்வந்தை தொடர்பான பதிவுகளினுடைய ஒரு தொகுப்பின் லிங்கை தருகிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.